Hi friends, எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபிஷ் தம் பிரியாணி என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்வேங்கிற ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிஷ் உங்களோட ஃபேவரட் ஃபிஷ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதை நான் வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் வச்சுட்டேன். அதோட அளவை நான் இந்த கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் இது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஒரு ஃபுல் ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி நல்லா வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டொமேட்டோ சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுட் கலர்ஸ் எல்லோ அண்ட் ஆரஞ்சு ஃபுட் கலர்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஒரு கலருக்காக. இது வந்து தயிர் 3/4 கப் அளவுக்கு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இது 2 மசாலாஸ் மட்டும்தான் இதில் ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. இது வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு பெரிய கப் அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். ஒரு பஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க. முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஜாவத்ரி அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டை வந்து இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, சும்மா அரைவேக்காடான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இது மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். மற்றதெல்லாமே அந்த தம் வைப்போம், அந்த அளவுக்கு அதில் வெந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரைஸை குக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து வாட்டரை வந்து, அதாவது தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவு உப்பு, அதில் கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணி, நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சு நம்ம வந்து ரைஸை அதில் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு அதாவது 3/4 பதம் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கீழே போய் அரிசி தங்கி அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா பார்த்திங்கன்னா அரிசி வந்து 3/4 பதம் வந்து வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து ட்ரெயின் பண்ணி நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் ஆயில் கூட எடுத்துக்கலாம். நான் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் அதில் இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பைசஸும் முந்திரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா தக்காளி வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுருக்க புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டையும் அடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியன்ஸில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மீதி ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து நம்ம வந்து கார்னிஷிங்காக எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரையும். ஸோ எடுத்து வச்சுருக்க 3/4 கப்பு தயிரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீரி மிர்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அதை எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான பிரியாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அதாவது எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணி நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம், அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கினா போதும். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃப்ரை பண்ணி வச்சுக்க ஃபிஷ்ஷையும் அந்த கிரேவியும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம லேயராக வந்து தம் போட போகிறோம். ஸோ இப்போ லாஸ்ட் லேயர் வந்து கிரேவி, நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் இது, அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கிரேவி, நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் அகெயின் வந்து ரைஸ் லேயர், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபுட் கலர்ஸ் வந்து ஆரஞ்சும் எல்லோ கலர் ஃபுட் கலர்ஸையும் நம்ம வந்து மாதிரி ரேண்டமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷையும் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு புதினா, கொத்தமல்லியை தூவி ஃப்ரைட் ஆனியன்ஸ் மீதி இருக்கிறதையும் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நீங்கள் வேணும்னா கீயும் நம்ம வந்து மேலே வந்து ஆப்ஷனலாக போட்டுக்கலாம் வேணும்னா. அதுக்கப்புறம் கவர் பண்ணி அலுமினியம் ஃபாயிலை கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இப்போ தோசைக்கல் மேலே தம் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 15 மினிட்ஸ் நம்ம தம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுருங்க, அடுப்பை விட்டு இறக்கி. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
சாப்பாடோட ஒன்றா கிளற முடியாது இல்லையா, இல்லைன்னா அதனால தான். ஸோ சாப்பாடை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உடையாமல். இப்போ சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்களோட வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் மற்ற வீடியோஸ்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.